கருப்பா அண்ணா அது பார்த்தாயா நாம் விரட்டி வந்த அந்த மாநாகப்பட்டது நாட்டமலை எல்லை கூத்தாட்சி பண்ண கோபுரை கத்தாலை படத்திற்கு வந்தவுடன் அழகான வெள்ளை நேரம் கொண்ட மயிலாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த மயிலாகப்பட்டதை பிடித்து வர வேண்டும். இப்பொழுது சென்று வருவோமா? அப்படியாகட்டும் அண்ணா. அழகான வெள்ளை நேரம் கொண்ட மயிலாகப்பட்டது நாட்டமலை எல்லை கூத்தாட்சி பண்ண கோபுர கத்தாலை வடத்திற்கு வந்தவுடன் அந்த வெள்ள மயிலாகப்பட்டது அந்த வெள்ள மயிலாகப்பட்டதை எடுத்து பார்க்கும் பொழுது நம்மிடம் இருக்கும் அறுபதாம் அந்த செடிகளை பற்றி அப்புறப்படுத்தி பார்க்கும் பொழுது நாம் வணங்கக்கூடிய ஆதிவன சக்தி போல் காட்சி தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய கனவில் வந்த கன்னிப்பெண்ணுடைய முகத்தோற்றமும் இந்த கத்தினுடைய முகத்தோற்றத்தை பார்த்தால் ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது செய்ய வேண்டும். நம்முடைய அறுபதாம் தாயார் மீது பட்ட காரணத்திற்காக நம் மீது கோபமாக இருக்கின்றார்கள். அன்னவர்கள் மனதை இப்பொழுது சாந்தப்படுத்த வேண்டும். ஆமாண்டா. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாரி.
எங்கெல்லாம் தாங்களுக்கென்று ஆலயம் இருக்க நாத்தமலை எல்லை கூத்தாட்சி பள்ள கோபுர கத்தாழை வனத்தில் தாங்கள் இருக்கின்றீர்கள். எதற்காக எங்கெல்லாம் தாங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் தாயே. இதோ தெரிவிக்கிறப்பா. இப்பொழுது இந்த 7 தெய்வங்கள் எங்கே இருக்கின்றது தாயார் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது அந்தந்த தெய்வமாகப்பட்டது பெண்கள் இந்த 7 சக்தி கரகத்தை எடுத்தாட வேண்டும். எந்த தொழிலை தெரிவிக்கும் பொழுது அந்தந்த தெய்வமாகப்பட்டது இந்த கரகத்தை எடுத்தாட வேண்டும் தாய். நாத்தமலை எல்லையிலே சாமி இந்த 7 கரகத்தை பெண்கள் எடுத்தாட வேண்டும். இப்பொழுது அந்த 5வது கண்டியாக கண்டபுரத்து முத்து மாரியம்மன் அழைக்கப்படுது. அந்த தெய்வம் உங்களுடைய கரகத்தை எடுத்தாட வேண்டும் தாயே. கண்டபுரம் எல்லையிலே இப்பொழுது 6 கண்டிக்கு இளைய கண்டியாக சாய்ந்தாய் சமயபுரம் சாதித்தால் கண்டபுரம் சொல்லப்பட்ட சமயபுரத்து வந்து மாரியம்மா எங்கிருந்தாலும் அருளாடி வந்து உன்னுடைய கரகத்தை எடுத்து வர வேண்டும் தாயே. ஓடி வர வேண்டும். ஆகார கோபத்தோடு அருளாடி வர வேண்டும் தாயே. சமயபுரம் எல்லையிலே எல்லையிலே
கரெக்ட் சாமி. ஆடுன சாமி கரகத்தட்டு. ஆமா, கொஞ்சம் குழந்தைங்க யாரும் இருந்தா, கொஞ்சம் சின்ன வயசு குழந்தைங்க யாரும் இருந்தா அதை கூட்டி வாங்க. அருள் அழைச்சு அந்த குழந்தைங்க தான் எடுக்கணும். சின்ன குழந்தைங்க. ஆமா, சின்ன குழந்தைங்க இருந்தா வர சொல்லுங்க. தாயே, இப்பொழுது தாங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறது நிறுத்தி விட்டீர்கள். தாங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது கேட்டால், உனது மகன் பெரிய கருப்பு, உனது மகன் சின்ன கருப்பு இருவரும் வாங்கி வருகிறார் தாயே. இந்த 3 கரங்கள் இருக்கின்றது. இந்த கரகத்தை எடுத்தாக வேண்டும் தாயே. இருந்தாலும் ஊரடி வர வேண்டும். போய் வாட இந்த கருப்பு கூத்தாச்சிக்குள கோபுர கட்டள படத்தில் மகசாசூரன் என்ற அரக்கன் ஆண்களை அழித்து இளமீன் கருப்பை சூரனை கொண்டு வருகிறான். கோவில் குளம் எல்லாம் இடித்து எறிகிறான். அவன் அழிக்க வேண்டும். அவனை அழிப்பதற்காக இருவரையும் அழைக்க வேண்டும். அப்பா தாயே, அப்படியானால் அந்த அரக்கனாகப்பட்டவன் எங்கிருந்தாலும் தாங்களுடைய ஒரு பாதத்தில் வைத்து சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் செல்லும் வழியில் எங்களுக்கு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டால் தாயை என்று அழைத்தால் முன்னுக்கு இப்பொழுது இந்த 3 கரகத்தை இந்த ஊரை கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காளியம்மன், மாரியம்மன் என்று சொல்லப்பட்ட பகவதி அம்மன் என்று சொல்லப்பட்ட தெய்வமாகப்பட்டது இந்த பெண்கள் மீது அருளாடி வந்து உன்னுடைய கரகத்தை எடுத்தாட வேண்டும். அந்த காளியம்மன், பகவதி அம்மன் என்று சொல்லப்பட்ட தெய்வம் அந்த சமயபுரத்து ஒத்து மாரியம்மன் தெய்வமாகப்பட்டது ஆங்கார கோபத்தோடு அருளாடி உன்னுடைய கரகத்தை எடுத்தாட வேண்டும். தாயே வாருமம்மா வந்தையம்மா, தாயே வாருமம்மா, வாருமம்மா வந்தையம்மா, தாயே காளியம்மா, அலைக்கட்டுமா தாயே, அலைக்கட்டுமா, அலைக்கட்டுமா தாயே, அலைக்கட்டுமா, அலைக்கட்டுமா, அலைக்கட்டுமா தாயே, அலைக்கட்டுமா. கருப்பு சாமி உங்க கரகத்தை கொடுங்க. அப்படியே வாங்க, வாங்க சாமி, அப்படியே முன்னாடி வாங்க, வாங்க, அப்படியே வாங்க. அந்த கரகத்தை எடுத்து கொடுத்தாங்க.
போய் இறக்கி வா வா இறக்கி இறக்கு சாமி கரகத்தை இறக்கு வாங்க சாமி இந்த 3 கரகம் அப்படியே வாங்க அப்படியே கரக சாமிகிட்ட கரகத்தை விடுங்க வாங்க வாங்க கரகத்தை இறக்கு சாமி இறக்கு வந்தது மாதிரி ஊரை கட்டி காட்டுங்க வந்தது பெருசு இல்ல ஊரை நீங்க கட்டி காட்டணும் அப்படியே அந்த கரகத்தை இறங்க அப்படி அந்த கரகத்தை இருக்கு அப்படியே அந்த சாமி ஊதி போட்டு நிக்கணும் வந்தது சாமியா இருந்தா ஊதி போட்டா நிக்கணும் இல்ல பிடிச்சுங்க கருப்பா இப்பொழுது அந்த அரக்கனாகப்பட்டவன் எங்கிருந்தாலும் சென்று பார்த்து வர வேண்டும் வாராளையா வாராரு நம்ம கருப்பசாமி வாராளே அதாவது சந்தோஷத்தின் வெளிப்பாடு. நான் யார் தெரியுமா? மைசாசுரன். நீங்க பெட்டிக்காரன் சத்தமா சாப்பிடவே இல்லடா, கொஞ்சமா சாப்பிட்டாரு. கொஞ்சமா சாப்பிட்டாரு. காலை இருக்கா சாப்பிட்டாரு. மைசாசுரன் நாட்டமையை கூட்டாட்சி வல்லம் இந்த கோபுரத்தில் உனக்கு எதுக்கு வந்து தெரியுமா? எதுக்கு அப்படின்னு லைன் எங்கிட்ட இருந்து வரீங்களா, இங்கிட்ட இருந்து வரீங்களா? இந்த ஓரளவு நீங்க சொன்ன வேலைக்கு அதுக்குதான் ஓடு கொடுத்துதான் வரணும். சரி, எதுக்கு வந்து தெரியுமா? முன்னாடி சூரபத்மன் பத்மாசுரன் கந்தமாசுரன் சாப்பிட்டு அரக்கன் தேவர்கள் வஞ்சகர்கள் கொன்று குத்தி விட்டார்கள். அன்னவரை வலிக்கு பலி வாங்க வேண்டும் என்றால் நான் சக்தி பெற வேண்டும். அதாவது ஈரால் சிவனுக்கு கடும் தவம் புரிய வேண்டும், சிவனத்தில் வரம் பெற வேண்டும். ஆகையினாலே சிவனுக்கு கடும் தவம் புரிஞ்சுங்க. அப்ப சிவனுடைய நின்னாரு. எந்த சபை? ஏன் நின்னார்? எந்த சபை? என்னது? எந்த சபை? எந்த சபையா? அதாவது பரமேஸ்வரன். அவங்க புரியுற மாதிரி சொல்றேன். என் முன்னாடி வந்து தோன்றினார். என்ன பள்ளமா தோன்றினாரு? அது இல்லைங்க, என் முன்னாடி காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்தாரு. ஆட்சி கொடுத்தாருன்னா அதாவது இப்படி நின்னா மைசாசுரா என்ன வேண்டும் கேள்வி கேட்டேன். அப்ப அவர் நல்லா கேட்டேன். என்ன கேட்டேன்? அட இல்லைங்க, வரம் கேட்டேன். எப்படி கேட்டேன் தெரியுமா? ஈரால் வரம் வேண்டும், எனக்கு அதுக்குதான் வேண்டும் வரத்தை கேட்டேன். இரண்டாவதாக சாகாத கேட்டேன். சாகாத வரவங்க. அப்ப சிவன் சொன்னாரு, மைசாசுரா பிறப்பு நல்ல நிச்சயம், ஒவ்வொரு பிறக்கணும், முடியல சாகணும். நீ எப்படி சொன்ன என்ன கேட்ட? அப்ப கிட்னி வேலை செஞ்சிச்சு. கிட்னியா? என் கிட்னி எங்க இருக்கு? அதுக்கு பேர் மூளை. கிட்னி அவர் சொல்லுவார். நீ கிட்னி எங்க இருக்கு? கிட்னி எங்க இருக்கு? ரெண்டு மூளை கட்டி உள்ளது உங்குது. எங்க இருக்கு கிட்னி? கிட்னி அங்க இருக்கியா? கீழே கீழே
ஆமா அது விதப்பை. அது விதப்பை. அவர் கிட்ட இருக்கா? இங்க இருக்குது. உனக்கு அங்க இருந்து போல இருக்கு. ஐயோ மாத்திட்டாங்க இப்ப. சரி. அப்ப அதே வேலை செஞ்சுச்சு. எப்படி கேட்க தெரியுமா? 60 வயது ஒரு ஆணுக்கும் 55 வயது ஒரு பெண்ணுக்கும் அவங்க தோற்றம் எப்படி இருக்கும்? தோட்டம் எப்படி இருக்கு? கிளவி இருக்கும். ஆமா. ஒரு நல்ல தலையெல்லாம் நரைச்சு முகமெல்லாம் வெளுத்து பல்லெல்லாம் கொட்டி கிளவி இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்குமா? அவங்களுக்கு பிறந்த குழந்தை பிறக்கணும். எப்படி பிறக்க வேண்டும்? ஒரே வருஷத்தில் சாமி உங்களை நாயங்கிற சாட்டுக்கு என்ன வேலை? என்ன வேலை? அட்வான்ஸ் கொடுப்ப யாரு? எப்படி தெரியுமா? சொல்லுங்க. அப்ப அது 7 உயிர் பிறக்க வேண்டும். அந்த 7 உயிர் ஒரே ஒருவர் வாழ வேண்டும். அந்த பெண்ணால் மரணம் வேண்டும் என்று வருத்த பெற்றேன். இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த உருவப்பநாயக்கன் பெட்டிக்கு எது வந்தீங்க தெரியுமா? எதுக்கு? இந்த பூலக மக்களை ஆட்டி படிக்கணும். ஊர் மக்களை ஆட்டி படிக்கணும்னா எதுக்காக? எதுக்காக? தெய்வங்கள் சக்தியை கூடுவதனாலே சும்மா இருக்கிறது இல்லைங்க. ஒரு கோவிலை கட்டுவது, கும்பாபிஷேகம் வைப்பது, இது மட்டும் விடுவதில்லை. 48 மண்டல பூஜை வைக்கிறது, அதோட விடுவதில்லை. வருஷம் திருவிழா நடத்துவது. நடத்துவது மட்டும் இந்த பொம்பளை பையன் சும்மா இருக்காங்க. அதெல்லாம் எல்லாம் உனக்கு வேலை இல்லையாப்பா? எதுக்கு வேலை இல்லை? ஆமா. நான் சொல்லுவேன், பொம்பளை போய் காப்பா கட்டிக்கிறாங்க. காப்பா கட்டி அந்த கையில கட்டணுங்க. ஆமா. ஆமா நீ கட்டிக்க. அது வந்து என்ன சும்மா இருங்க. கதாபாத்திரத்தை வந்து பேசுறேன் ஆகணும். ஆக காப்பா கட்டி சும்மா இருக்கிறது இல்லை. தீர்த்து எடுக்கிறது, மாமலை எடுக்கிறது, முளைப்பாரி எடுக்கிறது, உருளதண்டம் போடுறது, இப்படி தெய்வ வழிபாடுகளை செய்ய செய்ய தெய்வங்கள் சக்தி கூடிக்கொண்டே போகிறது. தெய்வங்களுக்கு சக்தி கூடுவதாலே என்னை போன்றவர்கள் கொண்டு வைக்கின்றார்கள். என்னை போல வாழணும்னா தெய்வங்கள் சக்தி கூடவே கூடாது. அப்ப தெய்வங்கள் சக்தி கூடக்கூடாதுன்னா பூலா மக்கள் தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது. என்ன மட்டும் தான் கும்பிடணும். நான் தான் கடவுள். ஆகையினாலே ஆண்களுக்கு நான் அதுதான் இருக்கவேன். இளம்பெண்கள் சூறையாடுவேன். ஆகையினால அன்றாட இதுவரை 998 பொம்பளை அனுப்பிச்சிருக்கிறேன். 2 உள்ள இருக்குது. அந்த 2 உங்களை அனுப்பி சரியா போயிடும். ஆகையினால அதனால பொம்பளை பிள்ளைகளை கூட்டி கொடுப்பதே ஒருத்தர் வச்சிருக்கிறேன். அது எல்லா வேலையும் எனக்கு அந்த ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அல்ல அல்ல செவிட்டு பையன் காது கேட்காது. மனிதர்களை போனா பதன படுத்துக்குவேன். பொம்பளை கூப்பிடான்னு சொன்னா சரின்னு சொல்லி கூட்டு வரணும். இவன் பார்த்தோம்னா பதன படுத்துக்கிறேன். புண்ணு வெயில் அடிக்குதான். எங்க போய் தொலைஞ்சேன்னு தெரியல. எனக்கு தெரியாது. செவிட்டு போய் காது கேட்க மாட்டேங்குது சொல்லி நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீ வெளியே வந்து சொன்னா நல்லா இருக்கு. எங்க ஒருத்தவங்க ஒத்தையில எனக்கு கத்துறீங்க. நீங்க வாங்க வாங்கப்பா. ஏங்க போற இருக்கிற உட்காந்துருக்கேன். உள்ள இருக்கிற பையன் வெளியே தள்ளி விட்டுட்டேன். ஆமா எவ்வளவு நேரம் கட்டுறது வெளியே நாடகம் இருக்கா இல்லையா? ஐயா அந்த ரசத்தேன் வாங்குறது 500 ரூபா சம்பளம். 500 ரூபாய்க்கு மேல ஊசி ஆஸ்பத்திரி போய் இந்த மாத்திரை வாங்கி போறதுக்கு 100 200 போயிடும் கூட. இப்ப எனக்கு பசிக்குது. சின்ன பிள்ளைகளை கலத்தை கடிச்சு அந்த காதை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு
இந்த மகிஷாசுரனை எடுத்து சொல்லலாம். இந்த மைசேஷன் பேரை சொன்னா எந்திரிக்க முடியாது. இந்த வீரர் என்ன வேணா எதுக்குடா எஜமானி வாராரு குப்பையா இருக்குது. அப்படி சொல்றேன். இந்த வீரர் என்ன வேணா எதுக்குடா இங்க வாடா. பள்ளிக்கு எதிரகோட எடுத்துட்டாங்களா? நீ கத்து பாப்பா. நாளைக்கு லீவ் போட்டுருவேன். எங்க நீ கத்து. நீ என்னோட வர முடியாது. கத்து பாப்பா. கத்து பாப்பா. அதே நின்று பிங்கி நிப்பே. ஆமா எல்லாரும் நின்று போட்டு வந்துருவேன். ஐயே எப்படியோட போடாத. டேய் டேய் ஆமா என்னடா டேய் இது என்னடா இது? என்னடா பசிக்குதா? ஆமா. ஆனா நான் அதாவது இதனுடைய நாம அசுரகுலம் நடக்கலாம். ஆனா மனிதாவும் உள்ளது. பசியோட ஒருத்தர் அடிக்கவே கூடாது. சாப்பிடு. பசியாட்டு மக. இதுக்குதான் இங்க ஐயா வேணுங்கிறது. சாப்பிடு. நல்ல பைய சாப்பிட்டாலே. ஆமா சாப்பிடா. மரியாதை கூட இல்லடா. உனக்கே தொடர்ந்து வந்து வர்றேன். அதுக்கு கேளாதா? உங்களுக்கு ஒரு பழம் வேணாமா? நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்போ உனக்கு ஏன் காது நீ வரலையா? சார் உங்களுக்கு சாப்பிட வேணுமாமா? உங்களுக்கு தம்பி உங்களுக்கு மைசேட்டுக்காரருக்கு வேணுமா? உங்களுக்கு வேணுமா? இவருக்கே கொடுக்கணுமா? சரி உங்களுக்கே கொடுத்து சரி இருக்க நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. நல்ல பையன். கீழே விழுந்துடா. கீழே விழுகாம தான் ஆட்டணும். கீழே விழுக மாட்டேன். கீழே விழுக மாட்டேன். கீழே விழுந்துடா. மண்ணாரி எந்த ஆடுல கீழே விழுந்துடா. வாயில வை. வாயில வைக்கிறீங்க. நீங்க தெளிவா சொல்லுங்க. என் பழத்தை நான் எப்படி வைக்கிறது? வாழை பார்த்தா சொல்லுங்க. ஐயோ உங்களோட பெரிய விஷயம் எக்கடி போட்டு சட்டடா நக்கடா சாப்பிடுறேன். பாவம் சாப்பிட சொன்னா நீ சாப்பிட. பசியா இருக்கா? நல்லா சாப்பிடுறா. பாவம் பசியோட பட்டினியோட இருந்துகிட்டு வாழ சீக்கிரம் சாப்பிட்டு வந்தேன்னு பொம்பளை பிள்ளைய போட்டி வாழன்னா பசியோடு இருக்கப்படாது. தோலை சத்யா சாத்தியாடா கேட்கற கேள்வி பதில் சொல்றா. வாயில போன பழமா வச்சுக்கிற வாயில பழமா வச்சுக்கிறேன். மோட்டார் பகுத்தல போன இப்படிதான் போகும். எந்த பொருளையும் வேஸ்ட்படுத்த சேதப்படுத்தக்கூடாது.
நல்லா பாருங்க வாழைப்பழம்லாம் இப்படிதான் சாப்பிடணும். பஞ்சாமரம் சிசினை பார்த்து பஞ்சாமரம் வாழைப்பழம் இப்படி தான் சாப்பிடணும். நல்லா பார்த்துக்கிங்க, வாழைப்பழம் சாப்பிட்ற போல இது நினப்பு தான் வரணும். டேய் சாப்பிட்டியா? என்னடா வாயில சாப்பிட்டியா? இந்த மைசூர் சொல்றீங்க அருமைக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா நேற்று பொம்பளை பிள்ளை கூட்டு வந்து சொன்னேன்ல, அது ஏன்டா போட்டதை போட்ட மாதிரி கிடந்துச்சு? ஏடாது ஏடாது நக்கடா நக்கடா விடப்படா உனக்கு நக்கடா. ஏய் 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 நக்கி சுத்தப்படுறா ஏய் சுத்தப்படுறா இதை நிக்கணுமா இல்லையா இங்க? நிக்கணுமா இல்லையா? நீங்க சுத்தப்படுறா அங்க வாங்க. சுத்தப்படுறா அடிக்கப்படா. சுத்தப்படுத்தலாம் அடிக்கு. உனக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம். நீ சுத்தப்படுத்த இடத்தை சுத்தப்படுத்த இடத்துக்கு சுத்தம் பண்ற இல்ல. எஜமா நிக்கணுமா இல்லையா? இருங்க நீங்க நிக்கணும், நான் நக்கணும். அப்படி சொல்ற அப்படி சொல்ற அப்படி சொல்ற அப்படி சொல்ற அப்படி சொல்ற அப்புறம் நக்கமா. நான் நிக்கிறேன் நீ நக்கிறேன். நீ நில்லு. நான் நிக்கிறேன் நீ நக்கிற. நக்கிறேன். ஏன் ஏய் வேணுமா? எனக்கு வேண்டாம். ஸ்டாப் பண்ணு. இவா நைமா நான் அந்த அத நக்கிறதுக்கு நீ ஒண்ணா முடியாத. நைமா ஏய் இவா நைமா யா சுத்தம் பண்ணு சுத்தம் பண்ணு. ஏய் யாருக்கு போடா சுத்தம் பண்றேன். ஏய் சுத்தப்படுறா போடா என்னடா ஆயிட்டு வர்ற? சுத்தம் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்றேன். ஏய் போடா ஏய் நான் பாப்பா வேணும் கோச்சிட்டு போகுது பாரு. அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பாப்பா பாப்பா போகுது. கோச்சிட்டு போகுது. இந்த அங்க ரெண்டு பாப்பா வந்துட்டு வர. அவன் கூப்பிடுவான். சுத்தம் பண்ண யாரை கூப்பிடுற? ஆமா. ஏய் ஏய் மலக்கியா ஏய் வாங்க வாங்க ஏய் வாங்க வாங்க வாங்கப்பா. ஏய் வாங்கப்பா. வாடா இல்ல முடிஞ்சு முடிஞ்சு வாங்க 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 முடிஞ்சு வாங்க வாங்க வாரத்துல சாப்பிட்டா பக்கத்துல போய் உள்ள போறீங்க. ஏய் எஜமா எங்கடா நிக்கிறது? எஜமா எங்க நிக்கிறது? காவல காலையில இப்படியாடா கழிஞ்ச மாதிரி இருக்காங்க. நாங்க நாங்க யாரு நீங்க நீயா? நாங்க ஏய் வாங்கப்பா நாங்க நாங்க என்னடா சொல்ற? அவங்க என்னடா சொல்ற? ஆகுங்க நான் அக்கவா? ஏடா நான் அக்கவா? ஏய் யாரோ போன் வாடகைக்கு போன் வந்துச்சு யாரு ஏய் ஆரம்பிக்கலாம். இங்க வர வாங்க வாங்க. சுத்தம் பண்ற சுத்தம் பண்ற சுத்தம் பண்ற வாங்க வாங்க வந்துட்டியா? இங்க வந்துட்டியா? இதுல இருக்குல்லடா இது யாரு நீக்கிறது அப்படிடா? இம்மா அவன் ஆளுவேமா ஏய் வாங்க பாருங்க. அதனால சுத்தம் பண்றேன்யா. கோச்சிட்டு நிக்கிற பாரு. சுத்தம் பண்ணு. ஐயோ இம்மா ஆக்கு போட்டு நக்கணும். ஆக்கு போட்டு போய் 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 ஆமா நாம இல்ல போய் 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 பாருங்க போய் ஏய் அடிச்சு போடு போய் போடா
வாங்க. ஆமா. சரி நான் கூட சுத்தம் பண்ணு. ம். பொம்பளை கூட வரணும்டா. பொம்பளை பொங்கல் நக்கிக்கிறேன். பொம்பளை பொங்கல் நக்கிக்கிறேன். பொம்பளை கூட வந்து நிக்கிறியா? பொம்பளை கூட வந்து நக்கிறியா? நக்கிக்கிறேன். நக்கிக்கிறேன். ஆஹா, பூச்சுடா. பெருங்காயமா? ஏன் ரத்தம் வருது, ரத்தம் வருது. பெருங்காயமா? ஏய், ரத்தம் வருது. சுத்தம் பண்றாங்க, வாயில கீழே போடுறாங்க. கையில யாரை வச்சிருக்க? கீழே ஓட்டேன். போட்டியா? அந்த பாப்பாவுக்கு வேணுமா? ஒரு கதை கட்ட வாங்க அஜினா. வாங்க. இது ஒரு கொஞ்சமா. ஏன் படிக்க போறியா? வாங்க அஜினா. ஏத்தமா மூஞ்சி தொடச்சு விடு. அஜிமா வாங்க அஜிமா. ஐயோ அஜிமா. ஏய் குண்டு வலிக்குது அஜிமா. வந்து. அவளை தள்ள முடியாது. ஐயோ. குண்டு வலிக்குது அஜிமா. 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 சுத்தம் பண்றேன். நீங்க நக்கிட்டீங்க. போடா. என் கூட இருந்தா என்ன சொல்லி பார்க்கணும். கேட்கிற கேள்வி பதில் சொல்லணும். 4 வகை யோனி. டேய் தொடடா கையில தொட. தொடச்சுக்கிறேன். நீ தொடச்சுக்கிட்டியா? கேட்கிற கேள்வி பதில் சொல்லு. 4 வகை யோனி. நாங்க வகை லியோனி. ஏய் 4 வகை யோனி. அதான் சொன்னேன். சொல்லு போ. நாங்க வகை லியோனி. 4 வகை யோனி. 4 வகை யோனி. நம்ம கொண்டு வேணாம் பையா. இங்க வாடா. 4 வகை யோனி. நாங்க வகை லியோனி. 7 வகை தோற்றம். 7 வகை ஓட்டம். 7 வகை தோற்றம். 7 வகை தோற்றம். நல்லா உங்களுக்கு. 84 ஜீவராசிகளில் 84 லட்சம். 84 ஜீவராசிகளில் உங்களுக்கு நம்மளுக்கு. 84 ஜீவராசிகளில் ஐயோ வல்ல. ஒரே விஷயம் என்ன? ஒரே விஷயம் என்ன? அந்த மண்ணு யாரு மண்ணு? நீங்க மண் அந்த மண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். காரணம் என்ன? நடந்து சொல்லுங்க. நடந்து சொல்லுங்க. அப்படி சொல்றேன். அக்கடா. நக்கடா. ஒரே நக்கலோலி. யாரா சொல்லி? சும்மா சுண்ணீர் அடிச்சுட்டே இருக்கறா. நல்ல பையன். ரெண்டாவது படிச்சது என்ன? ஈரறிவு. புல்புண்டே. இங்க வாடா. புல்புண்டே. இதடா. ஆமா. போய் அங்க நிக்கிற. நீங்க நடக்கும்போது இங்க வாடா. ரெண்டாவது படிச்சது என்ன? புல்புண்டே. புல் பூண்டு. ஏய் வாடா ஏடா வெளிக்கிற? வலிக்குதா? வலிக்காத வாடா. ரெண்டாவது படிச்சது என்ன? புல்புண்டே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. காரணம் என்ன? அப்படின்னா கலவாடு போடுறதுக்கா? அது தூங்கவே இல்ல. அப்படி சொல்றேன். மெத்தை. ஆமா. மூணாவது படிச்சது. புல்லு. மூணாவது படிச்சது என்ன? மூன்றாவது படிச்சது என்ன? சொல்றோம்ல. சொல்லு எங்க சொல்ற? புல்லு இல்ல. இல்லையா? சொல்றான். நாங்க தான் வேலை பண்றோம். புல்லு இல்ல. ஏய் என்னடா புல் பூண்டு சொன்னீல்ல? ஆமா. இப்போ மூணாவது படிச்சது என்ன? புழு பூச்சி. புழு பூச்சிகள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. காரணம் என்ன? உற்சாகப்படுத்த. நான்கு படிச்சது. பறக்கக்கூடிய பட்சிகள். பறக்கும் பட்சிகள். என்ன பட்சி? பட்சிகள். என்ன பட்சி? ஆமா பச்சகா. அத்தனை நீர் பெற்று. வீர் பத்திர அம்மா. அந்துடா. அத்தனை நீர் பெற்று அப்பா. அப்பா பச்சகா. டேய். அப்பா. பச்சகா. அப்படினா? அப்படினா என்ன? அது ஒரு பறவை. ஓ அது பறக்குமா? நீ பேரு ஓடுறியா? அடுத்து காய வச்சு விட்டு பாரு பறக்க. சரி போகட்டும். ஐந்து படிச்சது. வனவிலங்கு எத்தனை? என்னென்ன? நிறைய. மிருக ஜாதி. ஆமா. ஒவ்வொன்னா சொல்லு பாப்போம். பண்ணி. யாரா பண்ணி? யார் பண்ணி? மிருகம். ஐயா கோயில போய் மண்ணை வாரி போட்டு
வாடா விட்டு போச்சு. இல்ல நான் தான் பண்ணி படத்துல வாடா சொன்னேன். உன் பேர் சொன்னது எனக்கு தெரியுமா? இல்ல இல்ல இப்ப எந்திரிக்காது. நீ போன தானே வாங்கப்பா வாங்க. நெசமாடிக்க வேண்டாம். அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. நீங்க நானே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நெம்பே. அது அது கோழி தலை. போயிருமா ஊருக்குள்ள போயிருவான்.